ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர்டிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பேபி பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ. இவங்க வந்து ஒரு வீடு கிரகப்பிரசவத்துக்கு நம்மக்கிட்ட வந்து புது வீடு அந்த மனைக்கு வந்து ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூரில் தான் இருக்காங்க. அவங்க குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வந்து போட்ட ப்ளவுஸு தான் இது. நம்மளை வந்து ஆன்லைனில் தான் பார்த்துட்டு வந்தாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா, அக்கா எப்படி போட்டாலும் ஓகே, ஆனால் வந்து இதுதான் பட்ஜெட்டு, கொஞ்சம் நல்லா கிராண்டாக போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போட்ட டிசைன்ஸ் தான். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்டு பாப்பாவுக்கு சின்னதாக இதே மாதிரி பேபி பிங்க்லேயே வந்து ஒரு பாவாடை சட்டை எடுத்திருந்தாங்க. அதுக்கும் வந்து நான் சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாரியும் சேம் கலர், ப்ளவுஸும் வந்து சேம் கலர். ஸோ அதனால் அவங்க வந்து செல்ஃபாகவே போட்டு கொடுத்துருங்க, எல்லா சாரிக்கும் கட்டிப்பேன் இந்த ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு சாரீ, பட்டு சாரீ போல் இருக்குது, ஏதோ மேரேஜ் சாரியும் என்னமோ சொல்லியிருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டன் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 ப்ளவுஸ் போட்டுக்கிட்டாங்க அவங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், எடிட் பண்ணி நான் அப்புறமா இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு 2 ப்ளவுஸ் போட்டிருப்போம். ஒன்று வந்து ஒரு மீனான்னு ஒரு பொண்ணுக்கு பண்ணியிருந்தேன், அதேமாதிரி அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு பண்ணியிருந்தேன். சேம் இதே டிசைன், இந்த செக்குடு பேட்டர்ன் அண்டு அந்த ரவுண்டு ஷேப்பு அண்ட் அதே மாதிரி ட்ராப் ஷேப்பு. ஒரு பாக்ஸில் வந்து சூரியன் மாதிரியும் ஒரு பாக்ஸில் வந்து ட்ராப் ஷேப்பும். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ப்ளவுஸ் கிட்ட நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு அண்டு வந்து இதுக்கு ப்ரைஸு என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பேபி பிங்க்குன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் ஸ்டோன் தான் வச்சுட்டேன். ட்ராப் ஷேப் நார்மல் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டோன் தான். ரொம்பலாம் வந்து காஸ்ட்லியாலாம் வாங்கலை, ஏன்னா அவங்க வந்து கம்மி பட்ஜெட் தான். ஸோ அதனால் வந்து அந்த நார்மல் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நான் ஒட்டியிருக்கேன். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm. அப்புறம் வந்து அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 mm ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், சூரியனுக்கும் ட்ராப் ஷேப்புக்கும். ஏன்னா வந்து சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதே ப்ளவுஸு நான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, ரெட்டில் ஒன்று பண்ணியிருந்தேன், அப்புறம் க்ரீனில் ஒன்று பண்ணியிருந்தேன், அண்ட் அதுக்கப்புறம் ப்ளூவில் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ 3 சேம் டிசைன். அந்த டைமில் இது ரொம்ப செக்குடு பேட்டர்னு, இந்த டிசைன் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நான் வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். இது போட்டால், இந்த டிசைன் போட்டால் ஆகிடுச்சு, ஒரு போன இயர் போட்டேன்னு நினைக்கிறேன் இந்த டிசைன். ஸோ அவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது, எடிட் பண்ணதை போடதான் டைம் இல்லை. நானே இப்போ ஃபீல் பண்ணுறேன், கொரோனாலலாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அப்போல்லாம் வந்து கிளாஸ் பிஸியாக இருக்கும், வீடியோஸ்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன்னா ஹார்ட் டிஸ்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். அப்புறமா பொறுமையாக பண்ணிக்கலாம், யூடியூப்பில் வந்து போடுறதுக்கு டைமே இருக்காது. சரி அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்புறம் இப்போ ஃபீல் பண்ணுறேன், நம்ம கூட வந்து கொரோனாவில் சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்த மாதிரி, நிறைய பிஸியாக இருந்தேன்னா கொரோனாவில் வந்து ரெஸ்ட்டு மாதிரி ஆகிட்டேன் நான். அப்போ வந்து இந்த வேலையெல்லாம் நான் அந்தளவுக்கு பண்ணவே இல்லை. மகாபாரதம் இந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக லூஸில் விட்டுட்டேன். இப்போ ஃபீல் பண்ணுறேன், நம்ம கொரோனாலேயே வந்து நிறைய டிசைன்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு அப்போத்துலேருந்தே வந்து இந்த இப்போ தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கிற வீடியோஸ் வந்து அப்போ போட்டிருந்தேன்னா இன்னும் நல்லா ரீச் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, எதுவுமே வந்து நம்ம பட்டு திருந்தினா தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நிறைய வந்து கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆன்லைன்லாம் வரவும் நம்ம கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் கம்மியாயிட்டாங்க அண்ட் கிளாஸஸும் கம்மியாயிட்டாங்களா. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, ஃபுல் பிஸியாகவே இருப்பேன் நான். ஒரு ரூமில் வந்து கிளாஸ் பெயிண்டிங் போகும், ஒரு ரூமில் டெரக்கோட்டா ஜுவல்லரி, ஒரு ஹாலில் வந்து ஆரி கிளாஸ், இப்படி எடுத்துகிட்டு இருப்பேன். அவ்வளோ பிஸியாக இருப்பேன். கரெக்டாக கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய அடி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் அதெல்லாம் வந்துருச்சுல, ஸோ அதனால தான். இது வந்து குழந்தைக்கு போட்ட பாவாடை சட்டைங்க. இது வந்து சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, குழந்தைக்கு வந்து எடுத்திருந்தாங்க. பியூர் பட்டு நல்லிலையும் என்னமோ சம்திங் எடுத்திருந்தாங்க. ஸோ சிம்பிளாக போட்டு கொடுங்கக்கா, கழுத்துக்கு மட்டும் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளே போட்டு நம்மளே ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்டோம். அண்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கிராண்டாக போட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து அதே ப்ளவுஸு நான் ஒரு 3-4 பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோலாம் இன்னும் இருக்குது, நான் எடிட் பண்ணி ப்ரைஸோடு கூட சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்னை வந்து டெய்லி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட
ரேட் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து நான் போட்ட வீடியோஸ் தான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு 2-3 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நான் வந்து அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேறு ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் போட்ட வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ பீகாக் டிசைன் ஒன்று பண்ணி முடிச்சிட்டேன், கஸ்டமர்கிட்டையும் கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோ நான் எவ்வளோ ப்ரைஸுன்றதை நான் போடுறேன். நீங்கள் தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே வாங்க. கட்டாயமாக நான் வந்து ஃபேப்ரிக் வீடியோஸும் ஒரு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து போடுவேன். சரிங்களா சிஸ்டர்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் நெக்கில் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தாங்க. சுகர் பீடு அண்ட் 4 நம்பர் பீடு அண்டு சுகர் பீடு அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோனில் வந்து ஒட்டிட்டு அவுட்லைன் சுகர் பீட். ஸோ நம்ம எப்பயும் போல் ப்ளா 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 அந்த மாதிரி போடுற டிசைன்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு பேட்டர்ன்ஸு உங்களுக்கே தெரியும், எல்லாருமே வந்து போட்டிருப்பீங்க அந்த டிசைன், சிம்பிள் டிசைன்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் மோஸ்ட்லி வந்து அந்த ரவுண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது 3ஆம் நம்பர் மணி தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா 4ஆம் நம்பர் மணி போடும்போது சன் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததா, அந்த சன் டைப் போடும்போது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சின்ன நம்பரே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் 3ஆம் நம்பர் போட்டேன். அந்த பெருசு இருக்குது பாருங்கள் ட்ராப் ஷேப்புக்கு, அதுக்கு வந்து நான் வந்து பெருசாகவே போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த சூரியன் டைப்புக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோன் ஓட்டிட்டு சுகர் பீடு, திருப்பி 3ஆம் நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீடு, திருப்பி வந்து சன்னில் வந்து நம்ம ஷேப் மாதிரி ட்ராப்பாக அப்படி கொடுத்துட்டு வரோம். ஸோ அதனால் அது என்ன ஆகிடுதுன்னா பாக்ஸுக்கு பெருசாகிடுது. இப்போது இந்த ட்ராப் ஷேப்புக்கு கொடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம அந்த மேலே அந்த இதெல்லாம் போடாததுனால வெறும் நம்ம ரவுண்டு மட்டும் தானே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் பெரிய 4ஆம் நம்பர் பீட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ கிராண்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைனுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து குந்தன் ஸ்டோன் தானே, கம்மியாக தான் நான் வாங்கினேன். சின்ன பேக்கெட் தான் இது. இது என்ன ஒரு 40 ருபீஸோ என்னமோ தான் இந்த பேக்கெட்டு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக இல்லை, ஒரு 20 ஸ்டோன் அந்த மாதிரி வந்து ஒரு பேக்கெட் வந்து கரெக்டாக போச்சு. ரவுண்டுக்கும் சரி இதுக்கும் சரி கொஞ்சம் இவங்க இந்த கஸ்டமர் குண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒர்க்கும் அதிகம்தான். கை வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன் எப்பயும் போல். பேக் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10-30, ஏன்னா இவங்க ஹைட்டு அண்டு பாடியும் கூட. ஸோ அதனால் 10-30 10 கிட்ட வச்சுருந்தோம் பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 கிட்ட வச்சுருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப ஹைட்டு பேக் நெக் எல்லாமே. இதுக்கு நமக்கு இப்போ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டால் பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 500-550க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோதான் ஆகும். சுகர் பீடி எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ப்ரிஸோ தான் போடுவேன். ஸோ அதே தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். பாப்பாவோட பாவாடை சட்டைக்கு வந்து 1000 ருபீஸ் வாங்கியிருந்தேன், ஸ்டிச்சிங் இல்லாமல். சரிங்களா? இவங்களோட ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 7000 வாங்கினேன். ஸோ ஏன்னா வந்து ஒர்க் அதிகங்க, கை வந்து அகலம் நல்லா பெருசு. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அதிகம்னு நினைக்கிறவங்க ஓகே, கம்மின்னு நினைக்கிறவங்களும் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் 7000 ஒர்த்தானும் சொல்லுங்கள். அண்டு பாப்பாவோட ப்ளவுஸ்க்கு வந்து 1000 ருபீஸ் ஒர்த்தானும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.